Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கட்டிங் பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் புதிய உறவுகள் வந்து எனக்கு இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உங்கள் சப்போர்ட், உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு எப்போவுமே தேவை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னா எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நான் வந்து பார்த்தோன்னா அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அளவு ப்ளவுஸு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸு. ஸோ இதோட ஆர்ம் டு ஆர்ம் அந்த ரவுண்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு அளவு எவ்வளவு வருது அப்படின்னு கேட்டால் 20 inches வந்து வருது. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரோட ஹைட்டு 14 inches வந்து வருது. வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 32, பேக் சைடு வந்து பார்த்தோன்னா 16 இருக்குது. இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு அனலைஸ்க்காக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வந்து 1 மீட்டர் வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன். ஸோ 1 மீட்டர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா மடித்து போட்டிருக்கேன். நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் வந்து இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். கீழே ஒரு 1.5 inch வந்து பார்த்தோன்னா தையலுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக 14 inches வந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் வந்து எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு சரியான அளவில் தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸை ஃபிட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷோல்டருக்கு ஒரு 1/4 inch கொடுத்தீங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை 1/2 inch கொடுப்பீங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கிறேன். சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா கவனிங்க. நீங்கள் பின் பண்ணுறதா இருந்தாலும் பின் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ண போகிறோம். அந்த வேஸ்ட் ரவுண்டு அந்த ஹிப்பு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இறக்கம் வேணும், இது சரியாக இருக்குது அப்படின்னா அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த தையலுக்கு வந்து 1/2 inchனா 1/2 inch. ஸோ இந்த மார்க்கிங் எல்லாம் நான் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்படியே கர்வ் லைனில் வந்து நம்ம போடக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கர்வ் லைன்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ ஆர்ம் ஹோலில் பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன் ரெடி அளவு. அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ அந்த ஆர்ம் ஹோல்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வ் லைனை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மார்க் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு 1.5 inch தான் நம்ம வந்து இந்த ஆர்ம் ஹோல் லைனில் அந்த எல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் விடுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அளவு ப்ளவுஸில் 1.25 inch வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து நான் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் லைனில் அப்படியே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கீழே நம்ம வந்து டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1.5 inch வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக கொடுக்கணும். அதையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 inch டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மேலே வந்து ஒரு 1.5 inch தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணலாம். நான் சொன்னேன் ஃப்ரண்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் போட்டிருக்கோம். ஸ்ட்ரெயிட் கட்னால் என்னென்னா, இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராகவே போட்டு பண்ணுறதா வந்து பார்த்தோன்னா நேர் கட்டிங். அதுவே நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து க்ராஸாக போட்டு கட் பண்ணோம்னா அது வந்து க்ராஸ் கட்டிங். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங்கை வந்து மடித்து போட்டுட்டு
பேக் பார்ட்டை அப்படியே வந்து போட்டிருக்கேன். அந்த ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நெக்கோட அகலமும் கரெக்டாக எந்த இடத்துல வருது, அது மாதிரி ஷோல்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு போதுமானது. மற்றது எல்லாமே நம்ம வந்து ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஆர்ம் ஹோலுக்குமே வந்து பார்த்தோன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கர்வ் லைன் வந்து கொடுங்க. ஸோ இது நம்ம வந்து பேக்கில் தான் வந்து பார்த்தோன்னா ஆர்ம் ஹோலுக்கு வந்து வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து பார்த்தோன்னா உள்பக்கமாக வந்து குழிவாக வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ளவுஸை வச்சு தான் அளந்து பார்க்கணும். எப்போவுமே நீங்கள் ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு கரெக்டாக ஷோல்டர் வந்து வருது பார்த்தீங்களா, அந்த லைனில் அப்படியே நீங்கள் வந்து வச்சுட்டு ரொம்ப இழுக்கவெல்லாம் வேணாம். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இந்த கொக்கி பார்ட் வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் கிட்ட வர மாதிரி வச்சுட்டு, ஸோ நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது நெக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் நெக்கு அவ்வளோ அழகாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து மார்க் பண்ணுறது, ஒவ்வொரு டாட்டுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போது நான் வச்சிட்ருக்க அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னா க்ராஸ் கட்டிங் ப்ளவுஸு, ஆனால் நான் மார்க் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நான் வந்து அதை கரெக்டாக அந்த கப்பு டாட் வந்து நம்ம சரியாக மார்க் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வரும். நான் முன்னாடியே சொன்னேன், க்ராஸ் கட் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து க்ராஸாக போட்டு கட் பண்ணுவோம். அதுவே ஸ்ட்ரெயிட் கட்னா இப்போ நான் போடுறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட். இப்போது அந்த ஷோல்டரில் இருந்து இந்த டாட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நான் சொல்கிறேன் 12 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது மொத்த லென்த்தும் வந்து பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டு பிடிச்சி கீழே வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 14 இன்ச் வந்து பார்த்தோன்னா ரெடி அளவு இருக்குது. கீழே வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஷோல்டர்லேருந்து அந்த டாட்டு அந்த ஷார்ப்பாக முடியும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நமக்கு 12 இன்ச் இருக்குது. ஆனால் மொத்த ஹைட்டும் நமக்கு ஷோல்டர்லேருந்து அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த இடத்துல 14 இன்ச் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அந்த நெக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடம் வரைக்கும் நமக்கு அளந்து பார்க்கலாம். 3 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வருது. அப்போது கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, டாட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது போக கீழே பட்டியும் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு தனியாக நம்ம வந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு கொக்கி பகுதியிலேருந்து அந்த டாட் வருது பார்த்திங்களா, அது வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக 3 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது. ஸோ நாங்கள் உள்பக்கமும் நான் வச்சு காமிக்கிறேன். 3 இன்ச் இருக்குது. அது மாதிரி டாட்டோட வித்து, நமக்கு அந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதோட வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1.25 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஃபோல்டிங் ஏரியாவிலேருந்து ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு மார்க்கிங்கும், அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு மார்க்கிங்கும் பண்ணுறேன். இப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே தான் நமக்கு வந்து மெயின் டாட். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ள பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டாட்டோட ஹைட்டு, ஓகேங்களா, இப்போ இந்த டாட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்குறோம். கரெக்டாக இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த டாட்டோட மெயின் டாட்டோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தா 2 இன்ச்சு தான் நமக்கு வந்து வருது. பாருங்கள், 2 இன்ச் வந்து நமக்கு டாட்டோட ஹைட் வந்து இருக்குது. இதை மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போது கரெக்டாக அந்த கொக்கி பகுதியிலேருந்து அந்த டாட் வந்து அந்த ஷார்ப்பு பாயிண்ட் முடிகிற இடம் நமக்கு வேணும் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸும் நமக்கு தெரியணும். கரெக்டாக 4 இன்ச்சில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டிங் ஏரியாவிலேருந்து 4 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணணும். அதே மாதிரி டாட்டோட ஹைட்டு 2 இன்ச்சு பாருங்கள் கரெக்டாக வந்து உக்காந்துருக்கு. ஸோ அப்போ பாயிண்ட்டும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கிராஸாக போட்டது வந்து 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த டாட்டோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இந்த வந்து ட்ரையாங்கிள் மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாட்டு. இந்த டாட்டோட ஹைட்டு 2 இன்ச்சு. ஸோ இப்போ இதை வந்து மார்க் பண்ணியாச்சு. கீழே தையலுக்கு நம்ம வந்து பட்டியோட ஜாயின் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போது தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கேன். ஸோ இது வரைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடு டாட் வந்து மார்க் பண்ணணும். இந்த அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மெயின் டாட்டில் இருந்து கரெக்டாக நல்லா கவனிங்க. மெயின் டாட் இருக்கு இல்லையா, அதில் இருந்து சைட் டாட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். அது மாதிரி இந்த ஃபோல்டிங் ஏரியாவில் எந்த இடத்துல அந்த சைட் டாட் வந்து உட்காருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நமக்கு வந்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அதில் வந்து சென்டராக தான் நமக்கு வந்து வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சென்டரில் ஒரு பாயிண்ட் வந்து நான் வச்சுட்டேன். இனி மெயின் டாட்டில் இருந்து கரெக்டாக இதோட இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் இப்போ உள் பக்கமாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது மெயின் டாட்டோட அந்த ஷார்ப்பாக முடிகிற பாயிண்ட்டு, இது சைட் டாட்டோட அந்த ஷார்ப்பாக முடிக்கிற பாயிண்ட்டு. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வருது. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்லேருந்து 2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு 1/4 இன்ச்சும் கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கும் ஒரு மார்க் வந்து பண்ணிடுங்க. நம்ம வந்து அந்த இடம் டாட் பிடிக்கக்கூடிய இடம். இனி நம்ம ஆர்ம் ஹோல் டாட் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். இது மெயின் டாட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணலாம். அந்த ஆர்ம் ஹோல் டாட்டு அந்த பாயிண்ட்டையும் மெயின் டாட்டில் இருக்கிற பாயிண்ட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணும்போது 2 இன்ச்சு தான் அதோட டிஸ்டன்ஸும் வருது. இப்போ நம்ம அந்த மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டு ஷோல்டர்லேருந்து நமக்கு கரெக்டாக அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் இல்லைங்களா. ஸோ 11 இன்ச்சஸில் வந்து பார்த்தோன்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது நமக்கு அது தேவையில்லை தான். ஆனால் நீங்கள் ரெடியில் வச்சு மார்க் பண்ணும்போது நேரடியாக நீங்கள் எடுத்து மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போது அந்த மெயின் டாட்லேருந்து 2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் டாட் வந்து மார்க் பண்ணோம். கரெக்டாக நம்ம வந்து ஷோல்டர்லேருந்து அந்த ஆர்ம் ஹோல் வழியாக நம்ம அளந்து பார்க்கும்போது ஒரு 5.5 இன்ச்சில் தான் கரெக்டாக வந்து அந்த ஆர்ம் ஹோல் டாட் வந்து உட்காரும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்து அந்த டாட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 11 இன்ச்சில் அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வருது அப்படின்னா அதை சுற்றியும் தான் நம்ம வந்து 3 டாட்டையும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சைட் டாட்டு, ஆர்ம் டாட்டு, மெயின் டாட்டு. ஓகேங்களா. ஸோ ஏன் இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டு, ஏபிஎக்ஸ் பாயிண்ட்டு, நிப்பிள் பாயிண்ட் இது எல்லாமே. ஸோ இப்போ இந்த 2 அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் மெயின் டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து இருக்குது. ஸோ இப்போ அந்த 1 இன்ச் இருக்குது அப்படின்னா ஸோ இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக அந்த கப்பு ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த மெயின் டாட் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏற்றும் போது அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டை பக்கத்தில் ஒட்டி ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த கப்பு வந்து கூர்மையாக நமக்கு நல்லா வந்து நச்சுன்னு உட்காரும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நான் சொன்னேன். ஓகே. இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஜாயின் பண்ணி எவ்வளோ வந்து பார்த்துருக்கலாம். அந்த ஆர்ம் ஹோல்லேருந்து பட்டியும் நம்ம இது ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அளவு வந்து வச்சுக்கலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் டாட்லேருந்து அந்த ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம்.
அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அதையும் நம்ம வந்து விட்டுட்டு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இனி நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் வந்து கட் பண்ணலாம். இப்போ துணியை வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்டிங்கில் பண்ணியிருக்கேன். 4 கிளாத் இருக்கிற மாதிரி போட்டுட்டு கீழே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்தோன்னா விட்டுருங்க. இனி நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்லீவ் வந்து இதே ஹைட்டு வேணும்னு கேட்டிருக்காங்கன்னா அதே ஹைட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சுருக்கோலாம் இல்லாமல் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு அந்த இடத்த ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிருக்குல்ல அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு அந்த ஓப்பன் ரவுண்டு வர இடத்துல ஒரு மார்க்கிங், அதே மாதிரி ஆம் ஹோல் ரவுண்டு வருது இல்லையா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இனி நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த கர்வ் லைன் வந்து நமக்கு கொடுக்கறது நிறைய பேர் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம ட்ரா பண்ணுவோம். இருந்தாலும் இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நமக்கு வேணும்னா கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கு பார்த்தீங்களா அது மேலே நீங்கள் அப்படியே ஒரு விரல் வச்சுட்டு உள்பக்கமாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா சேம் நமக்கு அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ அது மேலே நம்ம இப்படியே வந்து சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ சைடில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு தையல் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அது மாதிரி ஷோல்டருக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா ஸ்லீவுக்கு மேல் பகுதியில் அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து 1.5 இன்ச் விடுறதுக்கு துணி பத்தலை. ஸோ லைட்டாக அந்த இடத்துல ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஒரு குட்டி பீஸ் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு கர்வ் வந்து எடுக்கணும். கரெக்டாக நம்ம அந்த ஃபோல்டிங்கில் இருந்து லைட்டாக ஒரு 1 இன்ச் நீங்கள் விட்டுட்டு அது வரைக்கும் நமக்கு அந்த லைன் வந்து ஈக்குவலாக வரணும். அதே சேமில் ஆனால் சில பேர் அந்த ஃபோல்டிங்லேருந்தே வளைச்சி கொண்டுட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் அந்த ஃபோல்டிங்கில் வந்து ஒரு 1 இன்ச் நீங்கள் வந்து ஈக்குவலாக வர மாதிரி அந்த லைனை கொண்டு வந்துட்டு லைட்டாக கர்வ் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டு கர்வ் வந்து சூப்பராக வந்துடும். நிறைய பிகினர்ஸுக்கு வந்து இந்த ஸ்லீவில் இந்த கர்வ் லைன் போகிறதுக்கு ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்காக ஒரு ஸ்கேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அங்கங்கே அர்க்காத் வந்து கொடுத்துடலாம். ரெடி அளவு ஒரு மார்க்கிங், சென்டரில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பட்டியோட ஹைட்டு வந்து பார்க்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அந்த பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்க இடத்துலேருந்து 2 பக்கம் பாருங்கள் என்ன அளவு வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அகலமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகலத்தெலாம் எடுக்கிறேன். ஹைட்டு வந்து 3 இன்ச் வந்து பார்த்தோன்னா இருக்குது பட்டியோட ஹைட்டு. ஸோ இப்போ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சோ மேலே ஒரு 1/2 இன்ச்சு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து 4 இன்ச்சு ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. தையலுக்கு விட்டுருக்க லைனையும் சேர்த்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். கம்பல்சரியாக நீங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணும்போது தையலுக்கு தேவையான அளவு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கொக்கி பகுதியிலேருந்து இந்த மெயின் டாட் மார்க் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு கிராஸ் கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் அந்த ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணும்போது. இப்போ அதே மாதிரி லைட்டாக ஒரு கிராஸ் மாதிரி கொடுத்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து நம்ம அந்த பட்டியை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதையே நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டாட் ஃப்ரண்ட் பீஸுக்கு வந்து இந்த மாதிரி தான் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நமக்கு ஷேப்பில் வரும். ஸோ பட்டியும் அதே ஷேப்பில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தைச்சு முடிச்சதுக்கப்புறமா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து உட்காரும். பட்டியுமே நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கப்பு வந்து இந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பட்டி ஷேப் இல்லாமல்
கர்வ் லைன் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கங்கே தூக்கும், லூஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த ஃப்ரண்ட்டு கப்பு எந்த ஷேப்பில் நமக்கு வருதோ அதே ஷேப்பில் தான் பட்டியும் கொடுக்கணும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு இந்த பட்டி பற்றி தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் இந்த பீசஸ் எல்லாமே லைனிங் கட் பண்ணது எல்லாத்தையும் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, அதுக்கப்புறம் பட்டி, அதுக்கப்புறம் ஸ்லீவு எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நம்ம வந்து நமக்கு தேவையானது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கி பீஸுக்கும் அது மட்டும் தான் நமக்கு வந்து வேணும். கழுத்துக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் லைனிங் கொடுக்கறனால அப்படியே திருப்பி அடிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவு, அதுக்கப்புறம் பட்டி எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை விட நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக மெயின் ஃபேப்ரிக்கில் அளவு விட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கணும். லைனிங்க்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்துட்ருக்க அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் புதிய உறவுகள் வந்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கணும். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக என்றைக்குமே நமக்கு தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா ப்ளவுஸ் கட்டிங், அதுக்கப்புறம் ஃப்ராகு, அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.